ஹே லெஜெண்டரி ஸ்குவாட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பார்க்க போகிறோன்னா சூப்பர் ஃபைட்டர் 3 தான் விளையாட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு அவுட்ஃபிட்டை வச்சுக்கிட்டு விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாண்ட்மேன் தான் இருக்குது பாருங்கள். சாண்ட்மேனோட பேட்டில் விளையாட போகிறோம். ஸோ சாண்ட்மேன் பேட்டில் ஒரு புது அவுட்ஃபிட் கொடுப்பாங்க. அந்த அவுட்ஃபிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். இந்த மண்ணாக இருக்குது பாருங்கள். இந்த மனிதனோட தான் நம்ம சண்டை போட போகிறோம். மனிதன் மக்கே இல்லாத மனிதன் இவரோட தான் சண்டை போட போகிறோம். உண்மை கேட் விஎஃப்எக்ஸ்லாம் பாருங்கள், சும்மா அது வெறித்தனமாக இருக்குல்ல. என்னடா என்னோடய அவுட்ஃபிட்டை காட்டாமல் பழைய அவுட்ஃபிட்டை காட்டிட்டாங்க. ஓகே, ஸோ இது நான் வந்தோடனே யாரோ ஸ்பேன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஸ்பேன் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல். ஓகே மக்களே, அந்த கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டோம். இந்த சாண்ட்மேன் குட்டி சாண்ட்மேன்ஸ் இவங்களாம் அடித்து தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையே இல்லைங்க. இந்த சாண்ட்மேனுக்கு தண்ணினா பயமாக, தண்ணி காட்டினா போக போகிறாங்க. இவங்களுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்கலாமா? சும்மா எல்லோரும் அடிச்சு தாக்கு தூக்கு அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக நான் அடித்து தாக்கு தூக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வெறித்தனமாக போயிட்டுருக்கோம். நம்மள எவனாலையும் இருக்க முடியாது. ஓகே கைஸ், ஓகே நம்ம அப்படியே சும்மா குச்சி வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே ஒரு தண்ணி பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அது கிளைம் பூத்ஸ். ஓகே, எங்கடா ரியல் சாண்ட்மேனோட பாஸ் ஃபைட்டை காணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கட்சின்னு கொடுத்துட்டாங்க. தான் பாருங்கள், சாண்ட்மேன் வந்துட்டான். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. டே சாண்ட்மேன், இன்றைக்கி உனக்கும் எனக்கும் 1 vs 1 வாட்டா போடு தக்காளி. என்னையும் அடிச்சிட்டான், நானும் அவனை அடிச்சிட்டேன். சூப்பரான அடி, நெஞ்சிலே ஒரு அடி வாங்கலாம். இங்கே என்னமோ ஒன்று கிளைம் பண்ணாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் என்னோட இப்போ காம்பேட் ஸ்பீடை சூப்பராக ஆக்ஷன் காம்பேட்டாக கொண்டு போவோம். யாரா இவன்? டே அந்த சைடு போவாதரா காய்ஸ். ஐயோ டேய் தம்பி, ஐயோ மகளே, அந்த சைடு அவன் போகக்கூடாது. நம்ம தான் தாதுக்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் சேனலை. ஓகே, டே போயிட்டானே. சட் 2 பேராக உருவாயிட்டாங்க. ஓ மை காட், ஒருத்தர் இப்போ 2 பேர் ஆக்கிட்டாங்க. இப்போ 2 பேரை சண்டை போடுறதுக்குள்ளே 4 பேர் ஆயிடுவாங்க, 5 பேர் ஆயிடுவாங்க, 6 பேர் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் பொழக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் ஃப்ளவரை உடைக்கணும். ஓகே, கிறிஸ்டல் ட்ரீ போல் உடச்சினேன். ஓகே மக்களே, பாஸ் ஃபைட்டுக்கு வந்து என்னையை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் மூட் அவுட் பண்ணிட்டான். இப்போ பாஸ் ஃபைட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன்டா. டேய் பாஸே, நீ எங்கே இருந்தாலும் வாடா. டேய் பாஸ் ஃபைட்டுக்குள்ளே அடியாளுக வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்களே. டேய் நான்லாம் உங்களை பார்த்து பாவம் படுறேன்டா. போங்கடா, உயிர் பிச்சை கொடுக்குறேன்டா, போயிருங்கடா, வந்துடாதீங்கடா. ஏதாவது பேசி திட்டுற போகிறாங்க. ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், இன்னும் பாஸ் கொஞ்சம் தூரம் தான் இருங்க. ஐயோ, பாஸுக்குள்ளே இந்த மறுபடியும் கிறிஸ்டல் ட்ரீ வந்துடுச்சுங்க. நிறைய சாண்ட்மேன் உருவாகிடுவாங்க. இந்த கிறிஸ்டல் ட்ரீ அடித்து உடைக்கணும். போட்டு கேம்பேட்டாக போட்டாச்சு. கிறிஸ்டல் ட்ரீ கொஞ்சம் உடச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு போய் பாஸை கொள்ளணுங்க. அந்த சாண்ட்மேன் பாஸு. ஆஹா, வெறி ஆகிட்டானே சாண்ட்மேனு. டே கத்தாதரா, இந்த உலகம் அழிஞ்சிடும்டா. இங்கே பாருங்கள், 2-3 பேர் எழுப்பி விட்ருக்கான் அத்தையோட. டே பாத்ரா. ஓ மை காட் கைஸ், பார்த்தீங்களா மண் ஆகிட்டான் இந்த பைத்தியக்கார பையன். டேய் உன மனிதன்னு வச்சுருக்கலாமா? ஏன்டா எல்லாத்தையும் மண்ணாக்கிடுவேடா பாவி பையில. பாருங்கள், இந்த அலத்தையே மண்ணாக்கிட்டான் பைத்தியக்கார பையன். டேய் ஐயோ, இவங்க ஒருத்தங்க ஸ்பான் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மாறிட்டேன். எல்லாரையும் போட்டு அடி நடிச்சு தாக்கிட்டுருக்கேன் ப்ரூ. சாம் ரெடி. ஸோ தாக்கிட்டு இருக்கிற போதுமே நீங்கள் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் சேனலை. அண்ட் புதுசாக பெல் ஐக்கானை தொட்டு ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் புதுசாக வந்திருக்கு ஹைப்புன்னு ஒரு பட்டன், அந்த பட்டனையும் அமைக்க விடு. கார்லாம் தூக்கிடுறான் மக்களே. டேய் பாருங்கடா மக்களே, இதுக்குமே என்னால் பொறுக்க முடியல. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். அது என்னன்னா பாருங்கள், தண்ணி எடுத்து ஊற்றினோடனே ஹெல்த் எப்படி ஃபாஸ்ட்டாக குறையுது பார்த்தீங்களா? வெறித்தனம். மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் கிட்ட விளையாண்டா மிஸ்டர் லெஜெண்டரி பாஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் எங்கிட்டயே விளையாடி இருக்கு. இப்போ என் ஆட்டத்தை பாடுறா, முடிச்சிடலாமா? போடு. வெறித்தனமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒயிட் கலர் வேணும் ஆகிட்டோம். டேய் வாடா, சாண்ட்மேனு சண்டை போட்ட மேனு. டேய் யாரு கூட சண்டை போடுறேன்னு தெரியுமாடா? நான் யாருன்னு தெரியுமாடா? தெரியாதுன்ட்டானா மொக்கே ஆயிருமேடா. அதனால தெரியும்னு கொஞ்சம் சொல்லுவேன்டா. பாவி பையன்,
டேய் அடிக்க விட்றா, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, காராக தூக்கி எறியலாம் மக்களே. என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றுறான், இவன் ரொம்ப டென்ஷன் ஏற்றுறான் பாருங்கள். நான் வாட்டுக்கு செவனன் பேசிக்கிட்டு இருக்கேன், காரும் வண்டி எல்லாத்தையும் தூக்கிடுறான். டே ஐ அங்கே இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி விட்டா பாருங்கள் தண்ணி தெரியும், அவனும் தெரிப்பான். டே சாண்ட்மேன் திஸ் இஸ் லாஸ்ட். செத்துட்டான் போடு வெறித்தனா சாண்ட்மேன், அதாவது பாஸை கொண்டுட்டோம். அடா பாவி, இன்னுமாடா சாவாமல் இருக்க. தண்ணி படப்பட கறந்துக்கிட்டே இருக்கான். மனிதன் தண்ணி பட்டோன்னே மண்ணு கரையுது போல். டேய் மீதி தான் நாக்காச்சு விட்றேன்டா பாரு, போடு காம்பேட்டை போடு. பாருங்க ஒயிட் கலர் வேணமாயிட்டேன், இவனை போட்டு தாக்குன்னு தாக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், பையனால் முடியல. இதை பாருங்க கத்துன்னு கத்துறான், அவ்வளோதான் ஒரே நசுக்கு. புது அவுட்ஃபிட் தானே அது மகளே, புது அவுட்ஃபிட், நியூ ஸ்கின் அன்லாக்ட் ஆயிடுச்சு. சூப்பரு, நம்ம அந்த நியூ ஸ்கின்னை வந்து பற்றி நான் போடலாம். ஓகே காய்ஸ், அந்த நியூ ஸ்கின் எங்கடா இந்த இருக்கு. ஓகே லெஜெண்டரி ஸ்குவாட், நம்ம நியூ ஸ்கின்னை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊர் சுற்றலாம். இந்த நியூ ஸ்கின் சூப்பராக இருக்குல்ல, நியூ ஸ்கின் சேஞ்சுடு. ஓகே காய்ஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்மேன் பேட்டில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் முடியலை, சில இடத்துல இருக்குது. ஆனால் அதெல்லாம் முடிக்கணும்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். ஆனால் முக்கியமான பாஸை கொண்டது போதும் எனக்கு. ஓகே, புது அவுட்ஃபிட் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. பின்னாடி ஒரு சாண்ட்மேனை பின்னாடி வர மாதிரி இந்த இருக்காங்க பாருங்கள். இந்த கிறிஸ்டல் ட்ரீ வளர இந்த சாண்ட்மேன் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே லெஜெண்டரி ஸ்குவாடு. ஸோ இங்கே பாருங்கள், இவெல்லாம் அடித்து தாக்கலாம். போடு ஸ்மேக்கை போடு தக்காளி வெறித்தனம். தக்காளி சூப்பராக இருக்குது. ஓகே லெஜெண்டரி ஸ்குவாட். ஸோ ஃபைனலி இவங்களை அடிச்சுக்கொள்ளு இப்படியே போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும்ன்றனால இந்த லெஜெண்டரி பாஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை.